ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சாக்லேட் பண்ணலாமா? ரொம்ப ரொம்ப ஈஸி. 10 மினிட்ஸ்க்குள்ளே முடிஞ்சு விடணும். இது வந்து நான் இங்கே ஒரு டம்ளர் மில்க் பவுடர் வச்சுட்டுருக்கேன். ஹோல் மில்க், ஓகேயா? முக்கால் வந்து சுகர், கால் வந்து கோகோ பவுடர். இதில் பாருங்க, கால் தான் வச்சுருக்கேன், அடியில் இருக்குது, தெரியாது உங்களுக்கு. அப்புறம் கொஞ்சமாக கேஷ்யூஸ் அண்ட் ஆல்மண்ட்ஸ். இது வந்து ஆப்ஷனல், உங்கள்கிட்ட இருந்தால் போடுங்க, இல்லைனாலும் வெறும் பிளெயின் சாக்லேட்ஸும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க, ஒரு பேசன் எடுத்துட்டு அதில் மில்க் பவுடர் அண்ட் கோகோ பவுடர் இது ரெண்டுத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுருணும். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுன்றணும். கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் இருக்கக்கூடாது. அட் டைம்ஸ் கொஞ்சம் சின்ன சின்ன பால் மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் இந்த இதாலேயே நல்லா அப்படி மேஷ் பண்ணி விட்ருக்கோ ஆகிடுது. இதுக்கு முதல்ல ஒரு சுகர் சிரப் வச்சுக்கணும். இங்கே 3/4 கப்பு சர்க்கரை வச்சுருந்தேன் இல்லையா, அதை போட்டுட்டு ஜலம் விட்டுருங்க. அதனால் டிப்பாகிற அளவுக்கு வாட்டர் விட்டுருக்கேன். அதுதான் தட்டை முதல்ல நெய் தடவி கிரீஸ் பண்ணி ரெடியாக வச்சுக்கணும். சில டைம் இந்த சர்க்கரையில் அழுக்கு முதக்கும், அதை எடுக்கிறது கொஞ்சோண்டு பாலை விட்டேன்னா இது நுரைச்சிட்டு மேலே வந்துடும். இப்போ வந்து எடுக்கிறது ஈஸி. இந்த மாதிரி எடுத்துடணும். இந்த சர்க்கரை பாகு பார்க்குறதுக்கு கொஞ்சோண்டு ஜலம் ஒரு சின்ன பிளேட்டில் ஊற்றிக்கோங்க. இதில் வந்து என்ன பண்ணணும்னாக்கா, அப்பப்போ இதை விட்டு பார்க்கணும். இது உருட்டுற பதத்துக்கு வந்து விட்டோன்னா கேஸை உடனே ஆஃப் பண்ணிடணும். இப்போ விட்டு காமிக்கிறேன் பாருங்க. இது அப்படியே கலைஞ்சி போகிறது பாருங்க, அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிடும். இது இன்னும் ஆகலை. இப்போ பாருங்க, இதை போட்டோம்னா உருட்டை வருது பத்தையில். இப்போ ஆஃப் பண்ணிடணும். இந்த பாதாம்லாம் இதில் போட்டுடணும். இந்த சாக்லேட் பவுடரையும் இதில் போட்டு கிளறிடணும். 1 டேபிள் ஸ்பூன் ஆர் 1.5 டேபிள் ஸ்பூன் நெய்யை விட்டு இதை இமீடியேட்டாக அதை கொட்டிடணும். என்னது உடனே செட் ஆகிடும். ஒரு பக்கத்தில் ஒரு நைஃபோ தோசை திருப்பியோ ஏதாவது வச்சுட்டு இதை பர்ஃபியாக நீங்கள் போட்டுக்கணும். ஏன்னா இது உடனே நிமிஷத்தில் இது செட் ஆகிடும். அதனால் எல்லாம் ரெடியாக வச்சுக்கணும்.